மாணவர்களே, இன்றைய வகுப்பில் இந்த செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.5 பார்ப்போம். அந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் கலப்பெண்களின் மட்டு மதிப்பு காண்க. அப்போ இந்த கீழே கொடுத்துருக்குற இந்த கலப்பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? மட்டு மதிப்பு, அதாவது மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட் கொஷின் 2i/3 + 4i. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் இதை வந்து z அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ z = இந்த 2i /3 + 4i அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்க? மட்டு மதிப்பு கேட்குறாங்க, மாடுலஸ் வேல்யூ. அப்போ தேர்ஃபோர் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் z = இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ரேஷ்னல் ஃபார்மில் இருக்குது. ஆக நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். அப்போ நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்? இந்த மாதிரி இருந்தால், ரேஷ்னல் ஃபார்மில் இருந்தால், அதாவது பின்ன வடிவத்தில் இருந்தால், அதாவது இது டிவைடு, நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ, டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ. அப்போ தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது என்ன ஃபார்ம்? மாடுலஸ் ஆஃப் z1/z2 = மாடுலஸ் ஆஃப் z1/மாடுலஸ் ஆஃப் z2. இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தலாம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தும் போது என்ன செய்யலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு இந்த நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ். அது முதல்ல ஃபஸ்ட்டு டோட்டலாக போட்டுருங்க. மாடுலஸ் ஆஃப் 2i/3 + 4i. இதான் மாடுலஸ் ஆஃப் z. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் 2i/மாடுலஸ் ஆஃப் 3 + 4i. இப்போ மாடுலஸ் ஆஃப் z-க்கு என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல், அதாவது z = x + iy அப்படின்னு இருந்தால், மாடுலஸ் ஆஃப் z = என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் இந்த ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் x² ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் y². இப்போ இந்த ஃபார்முலாலாம் நேற்று கிளாஸில் பார்த்தோம். z = x + iy அப்படின்னு இருந்தால், மாடுலஸ் ஆஃப் z = ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y². அப்போ இது ஒன்றுக்கும் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் ரியல் பார்ட் இல்லை, இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க? ரூட் ஆஃப் என்ன பார்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் ஸ்கொயர். இது ரியல் பார்ட் இல்லை, அப்போ 0ன்னு அர்த்தம். இப்போ 0² + 2² அப்படின்னு போடலாம். நீங்கள் சிம்பிளாக 2² போட்டுருங்க, ஏன்னா ரியல் பார்ட் இல்லை. அதனால் ரூட் ஆஃப் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் பை, இப்போ இதில் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் 3, அதனால் 3² ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 4, அதனால் 4². அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரூட் ஆஃப் 2² அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 பை, இப்போ இந்த இடத்துல 3² 9, 4² 16, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 25, ரூட் எடுத்திங்கன்னா 5. அப்போ 2/5. தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 2/5. அப்போது z = 2i/3 + 4i அப்படின்னு இருந்தால், இதனுடைய மாடுலஸ் வேல்யூ, மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 2/5. சரி, இந்த செகண்ட் கொஷின் பார்ப்போம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 - i/1 + i ப்ளஸ் 1 - 2i/1 - i. இப்போ இது நீங்கள் என்ன செய்கிறோம்? z அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, z இஸ் ஈக்குவல் டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ மாடுலஸ் ஆஃப் z வேணால் இதுக்கு மாடுலஸ் போடுவோம். அப்போ மாடுலஸ் அப்படின்னு போடும்போது இங்கே இடையில ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, அதாவது முக்கோண சமனின்மை டைப்புக்கு போயிடும். அப்போ அது போட முடியாது. அதனால் என்ன செய்ய போகிறோம்? இதை வந்து a + ib, அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த செவ்வக வடிவத்துக்கு மாற்றிடுவோம். ஆக எப்பொழுதுமே இப்போ இடையில ப்ளஸ் இருக்கிறதுனால, இப்போ இதுவே பெருக்கலாக இருந்தால் என்ன செஞ்சிடலாம்? இதுக்கு தனி மாடுலஸ், அப்புறம் இதுக்கு தனி மாடுலஸ், அப்புறம் நியூமரேட்டர் தனி மாடுலஸ், டினாமினேட்டர் தனி மாடுலஸ் அப்படின்னு போட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படி போட முடியாது. அதனால் முதல்ல இந்த z அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ முதல்ல இதை கூட்டி ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றுவோம். அப்போ என்ன செய்வோம்? இந்த டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருந்தால் அதோடைய கான்ஜுகேட் ஃபார்மில் மேலேயும் கீழேயும் பெருக்கும். அப்போ இது தனியாக செய்யணும், இது தனியாக செய்யணும். ஆனால் இதில் என்ன ஒரு நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இந்த டினாமினேட்டரையும் இந்த டெனாமினேட்டரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதனுடைய கான்ஜுகேட் ஃபார்ம் தான் இங்கே இருக்குது. அதனால் நம்ம சாதாரணமாகவே எல்சிஎம் எடுத்து போட்டுடலாம். அப்போ என்ன செய்யலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இதை நேரடியாக கூட்டத்துக்கு என்ன செய்கிறோம்? இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் இல்லை, அதனால் இது என்ன செய்கிறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும் போது என்னாகும்? இந்த 1 + i-யும் இந்த 1 - i-யும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது என்ன செய்வோம்? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்.
ஆக இந்த டினாமினேட்டர் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ இந்த டினாமினேட்டரை விட இதில் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர், அதாவது எதால் எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதே வேல்யூவால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 1 + ஐயை விட இங்கே எது எக்ஸ்ட்ரா இருக்கும்? 1 - ஐ. அப்போ 1 - ஐயால் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போது என்ன செய்வோம்? 1 - ஐ இன்ட்டு 2 - ஐ. அப்புறம் இந்த ப்ளஸுக்காக ப்ளஸ். அடுத்து அதேமாரி இந்த டினாமினேட்டர் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதை விட எக்ஸ்ட்ரா என்ன ஃபேக்டர் இருக்குது? 1 + ஐ. அதால் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால் 1 + ஐ இன்ட்டு 1 - 2i. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை பெருக்குங்க. 1ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 2, 1 × -i -i. அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 × i 2i. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் i × i ஸ்கொயர் -1, அதனால் -1. இப்போ இது அடுத்து இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 1 1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 2i -2i. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 × i, அப்போ ப்ளஸ் i. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் i × i ஸ்கொயர் மைனஸ், அதனால் இது ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் 1 × 2 2 பை. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனுடைய கான்ஜுகேட் ஃபார்ம். அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அது ஒரு 1 ஸ்கொயர். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? முதல்ல ரியல் பார்ட்லாம் ஆட் பண்ணுங்கள். இது ஒரு ரியல் பார்ட், இது ஒரு ரியல் பார்ட். இப்போ இது ஒரு 2, இது ஒரு -1, இது ஒரு +1, இது ஒரு +2. இந்த -1 +1 கேன்சல் ஆயிரும். இந்த +2 +2 +4. அடுத்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு -i, இது ஒரு -2i -3i, இது ஒரு -2i -5i, இது ஒரு +i, அப்போ -4i பை இது 2. இப்போ இதில் 2 அப்படிங்கிறது காமன் ஃபேக்டராக இருக்குது. அப்போ இதில் காமன் ஃபேக்டர் 2 எடுத்து என்ன செஞ்சிடலாம்? இந்த 12 கேன்சல் பண்ணலாம். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2. 4ல் எத்தனை 2? 2 2s are 4. அதேமாதிரி இது மைனஸ் இது 2, அப்போ 2 - 2i. இதான் இசட்டோடைய வேல்யூ. அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2 - 2i. that is equal to root of real part square 2 square plus imaginary part square -2 square, that is equal to 4 + 4 8 √8, that is equal to 2√2. அப்போது √8 உடைய வேல்யூ என்னென்னா ரூட் ஆஃப் 2 × 2 × 2. அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டருக்கு ஒரு ஃபேக்டர் 2, அப்புறம் அந்த √2. சரியா? அப்போ √8 is equal to 2√2. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படின்னு வச்சுட்டோம்னா இதனுடைய மாடுலஸ் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z is equal to 2√2. சரி, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ அதே ஃபஸ்ட் கொஷினில் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? z is equal to 1 - i whole power 10. இப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z is equal to மாடுலஸ் ஆஃப் 1 - i whole power 10. இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் மாடுலஸ் ஆஃப் z பவர் n இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 - i ஹோல் பவர் 10. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய மாடுலஸ் வேல்யூ என்னாகும்? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், ரியல் பார்ட் 1 அதனால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் -1 -1 ஸ்கொயர். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இதுதான் இதனுடைய மாடுலஸ் வேல்யூ. அப்புறம் இந்த ஹோல் பவர் 10க்கு ஹோல் பவர் 10. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 -1 த ஹோல் ஸ்கொயர், அது ஒரு +1 1 + 1 2, அப்போ √2 ஹோல் பவர் 10. இப்போ இந்த √2 நம்ம பவர் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். இது நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. அப்போ 2 பவர் ஆஃப் √2 வந்து 2 பவர் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். அப்புறம் இந்த பவருக்கு இந்த பவர் 10க்கு பவர் 10. இப்போ என்ன செய்யலாம்? a பவர் m ஹோல் பவர் n a பவர் m × n. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஆஃப் × 10. இப்போ ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 2 பவர் 5. இப்போ 2 பவர் 5 உடைய வேல்யூ 2 வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்? 5 டைம்ஸ் 2 × 2 × 2 × 2 5 டைம்ஸ், அப்போது 32.
அப்போ மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ z ஈக்குவல் டு 1 மைனஸ் ஐ ஹோல் பவர் 10 அப்படின்னு இந்த மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 32. அடுத்து இந்த கொஷின் வாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, z இஸ் ஈக்குவல் டு 2i இன்ட்டு 3 மைனஸ் 4i இன்ட்டு 4 மைனஸ் 3i. இப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். therefore modulus of z is equal to modulus of 2i into 3 minus 4i into 4 minus 3i. உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், modulus of z1 into z2 is equal to modulus of z1 into modulus of z2 அப்படின்னு தெரியும். அப்போ ப்ராடக்டில் இருந்தால் ஒன்றுக்கும் தனித்தனி மாடுலஸ் போட்டுடலாம். அப்போ இந்த சம்மில் எப்படி எழுதிக்கலாம், that is equal to modulus of 2i into modulus of 3 minus 4i into modulus of 4 minus 3i. இப்போ இது எல்லாத்துக்கும் மாடுலஸ் கண்டுபிடிங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் 2i அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் இதில் இல்லை, இமேஜினரி பார்ட் மட்டும் தான். அப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு ரூட் ஆஃப் இல்லை ரியல் பார்ட் 3 அதனால் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் -4 அதனால் -4 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் இதில் ரியல் பார்ட் 4 அதனால் 4 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் -3 அதனால் -3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா 2 இன்ட்டு இது 3 ஸ்கொயர் 9 -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 9 25 ரூட் எடுத்திங்கன்னா 5 இன்ட்டு அதே தான் இதுவும் 16 இது ஒரு 9 25 அதுக்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ இதோடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 25 into 2 50. அப்போது z இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவாக இருந்தால் மாடுலஸ் ஆஃப் z வந்து 50. அப்போ மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 50. சரியா? அடுத்து செகண்ட் கொஷின் பார்க்கலாம்.